வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த செப்டம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி குழந்தைக்கு காரகன் தன காரகனான குரு பகவான் ரிஷபமனையில் அமர்ந்திருக்க, சகோதரத்துக்கு காரகன் நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி வரை சூரிய பகவான் தன்னம்பிக்கைக்கு கிரகம், அரசு, தந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 15ஆம் தேதி வரை சிம்மமனையில், அதன் பிறகு கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார். புதன் பகவான் சிம்மன் மனைக்கு வீட்டிருக்க, அதாவது அறிவுக்கு காரகன், புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் சிம்ம மனையில், அதாவது எதுவரைக்கு இருக்கார் அப்படின்னா 22ஆம் தேதி வரை அமர்ந்திருக்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னிமனையில் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார். சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் அமர்ந்திருக்க, ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா கேது பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்மராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது முதலில் 10ஆம் இடத்து அதிபதியை பார்க்கணும். இந்த 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நீசமாக இருக்கார். 10க்குரியவன் நீசம், ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது நல்லதுதான். அப்போ கொஞ்சம் அந்த தொழில், வேலை, வியாபாரம் ஒரு மந்த தன்மையாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்து கொண்டிருந்தாலும், இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்கக்கூடிய தன்மை, வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை, நினைத்த காரியங்கள் செயலாற்றக்கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் 18/9/2024 அன்று சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக ஸ்தான பலத்துடன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கார். அப்போ எந்த அளவுக்கு முயற்சி போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு லாபத்தும் தொழிலிலும் வளர்ச்சியும் பெருகக்கூடிய அமைப்பு. 10ஆம் காரகன், அதாவது தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நன்றாக இருக்கார். ஆட்சி பலத்தோட இந்த மாதத்தினுடைய முற்பகுதி, பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதாவது இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருந்தாலும் பிற்பகுதியில் நல்ல சூடு பிடித்து வளர்ச்சி அடையக்கூடிய பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மை. வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் நீங்கள் நினைத்தவாறு, நீங்கள் படித்தவாறு உங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி வேலை அமைக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் சொந்த தொழில் செய்யக்கூடிய அந்த உத்வேகமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. தன்னுடைய அறிவையும் புத்தி வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, உங்க ராசிநாதனோட புதன் பகவான் சேர்ந்திருக்கார். உங்க ராசிநாதன் சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து கொண்டு, புதன் அங்கிருந்து உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன், லாபத்தை தரக்கூடிய அந்த புதனோட இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் வலிமையாக அந்த கன்னிமனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஏற்றத்தையும் வளர்ச்சியும் தன்னம்பிக்கை முயற்சியும் பலிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு. தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதத்தில் இருக்கிறது. அதே போல தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தனக்காரகன், தனஸ்தானாதிபதி இணைவு இருக்கக்கூடிய இந்த மாதம் பொருளாதாரத்தில் ஏற்றம், தனம் உங்கள் பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். சுக்கிரனும், அதாவது கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஸ்தான பலத்துடன் வலிமையாக முயற்சி ஸ்தானத்தில் அமர்கிறது. அப்போது நிச்சயமாக பணம் நன்றாக இருக்கும். கொடுத்த பணம் சிலருக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய தன்மை இருக்கிறது. பணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை.
உங்கள் பேச்சு அழகா அற்புதமாக இருக்கக்கூடிய தன்மை, எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா புதன் தான் புத்திசாலித்தனம், ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய அறிவுக்கு காரகனான புதன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்கள் பேச்சின் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நிகழ்வு பிரமாதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முயற்சி, அதாவது 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். சுக்கிரன் வலுப்பெற்று அமர்ந்திருக்கார் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி. அப்போ கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலர் கலை சம்பந்தப்பட்ட துறையில் என்றியாவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். என 3ஆம் இடம் என்பது புகழையும் கீர்த்தியையும் கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக, அதாவது சூரியனும் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் நீங்கள் யாரு, இப்பேற்பட்டவர் என்பது வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய நிகழ்வு, அதன் மூலமாக புகழையும் உச்சியை அடையக்கூடிய வல்லமை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. சரி, சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதா? சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கா? வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான். அப்போ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, அதுவும் குறிப்பாக ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 11ஆம் அதிபதியும் புதனும் ஆட்சி பலம் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார், ஸ்தான பலத்துடன் இருக்கார். வீடு கொடுத்தவன், செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவனும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது. அப்போ ஒரு விவசாய நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஏற்கனவே விவசாய நிலத்தில் இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் நன்றாக இருக்க போகிறது. என சனி 4ஆம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா, 6க்குரியவனாக இருந்து அப்போ எதிர்ப்பு, பகை, நோய் நொடி இந்த மாதிரியான தாய் ரூபத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய, தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. தாயினுடைய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். என அதுக்கு காரகனே இந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் வலிமையாக இருக்கக்கூடிய மாதம். செவ்வாயும் லாபஸ்தானத்தில் இருக்கு. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் 4ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் நீங்கள் ஆசைப்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும், ஆசைப்பட்ட வீடு கட்டுவதற்கும், வீடு வாங்குவதற்கும், வீட்டுக்காக லோன் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்ப அந்த லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலர் புண்ணிய தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி, அதாவது குழந்தையின் நலன் எப்படி இருக்கு, குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தைக்காரகன் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது சாத்தியமாகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் குழந்தைகளால் நல்லவைகள், குழந்தைகள் வேலைக்கு போகக்கூடிய தன்மை, படித்து முடித்து விட்டு இருக்கின்ற இளைஞர்கள், இந்த ராசி அதாவது சிம்ம ராசி இளைஞர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலமாக அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, அதாவது தாய் தகப்பனுடைய பேச்சுக்கள் கேட்கக்கூடிய தன்மை, படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கும். ஒரு மாதிரி திசை திரும்பி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போ நேர்கோட்டில் இப்படி படிக்கணும், இப்படி படித்து நான் பெரியவன் ஆகணும், அப்படி ஆகி நான் இந்த மாதிரியான ஒரு வேலையில் இருக்க போகிறேன், இப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதாவது 6ஆம் இடம் என்பது கடன், நோய் எதிர்ப்பு, பகையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த 6ஆம் இடம். ஸோ அந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து புனிதப்படுத்துகிறது. அப்போ என்னென்ன, 6ஆம் இடம் என்பது வேலை, நல்ல வேலை உங்களுக்கு அமையும். சரி, கடன் கிடைக்குமா, கடன் அமையும், கடன் உண்டாகும். அப்போ என்ன, சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகள் தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். எதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிற அந்த ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய எதிரிகளும் உங்களுக்கு உண்டாவார்கள் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஏன்னா 6ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால, குருங்கிறது வயிற்றுக்கு காரகனுங்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சரியான முறையில் பார்த்துக்குங்க. அதாவது உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வது நல்லதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ சுக்கிரன் நல்லா தான் இருக்கார், களத்திரக்காரகன் நல்லா இருக்க போகிறார். சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தது, வக்ரமாக இருந்தார். இப்போ சூரியன் பார்க்குறார். அப்போ என்ன, கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது தலை தூக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, அந்த ஈகோ அப்படிங்கிற தன்மை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு சென்றால் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா சூரியன் சனி நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது, பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். 8ஆம் இடத்தில் ராகு, அது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நல்லதை செய்வார். அதே சமயத்தில் வேலை விஷயமாக வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்குவார். வெளிநாட்டு நண்பர்களையும் ஒரு சிலருக்கு திடீரென்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. பாக்யாதிபதி, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்ப தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். தந்தையினுடைய அனுசரிப்பு அப்படிங்கிறது இருக்கு. தந்தையால் ஏதாவது ஒரு ரூபத்தில், பண விஷயமாக இருக்கட்டும், தொழில் விஷயமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நன்றாக இருக்கிறது. அதே சமயத்தில் இஷ்ட தெய்வங்கள் வழிபடக்கூடிய தன்மையும், நீங்கள் பிடித்த கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த அனுமதி என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 5ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி, அதாவது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது, வியாழக்கிழமை. ஏன்னா உங்கள் ராசிக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய், அவருடைய பிறந்த நாள் வரும்போது அவரை போய் நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுப்பார். நீங்கள் எந்த பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே சமயத்தில் சுகஸ்தானத்தையும் வலுப்படுத்த முடியும். ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு தடை கொடுத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் விலகும். அதே சமயத்தில் சகோதர உறவுகள் மேம்படக்கூடிய தன்மை, பாகப்பிரிவினை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாமே அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது அனைத்து விதத்திலும் ஒரு உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல 15/9/2024 குரு பகவானுடைய ஜெயந்தி இருக்கின்ற காரணத்தால் அந்த குரு பகவான் பிறந்த நாள் அன்று நீங்கள் சென்று குரு பகவானையும் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபடும் போது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு தடை விலகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பதவி கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. கடன், நோய், எதிர்ப்பு, பகை, ஸோ இந்த மாதிரியான சிக்கி கொண்டிருந்தவர்களும் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.